ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் 2 சாமுவேல் 22 அதிகாரம் 31 வசனம். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார் என்று இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நம்முடைய தேவனுடைய வழி ஆச்சரியமானதாய் இருக்கிறது. அவருடைய வசனம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதில் பொய் இல்லை, அது மாறாது. அந்த வார்த்தை சொல்லுகிறபடியே அது நடந்தே தீரும் என்று சொல்லுகிறது. அந்த வார்த்தைகளை நம்புகிற நம்ம எல்லாருக்குமே அவர் கேடகமாய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்படி என்று சொன்னால் என்ன? தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி வாசிக்கிறோம். The word of the Lord is proven. இந்த வார்த்தை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு என்ன தெரியுமா நாம பண்ற ஒரு தப்பு? நம்ம பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டே நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை, கிறிஸ்துவினாலே உண்டாயிருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். 2வது, நம்ம வருத்தப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்குரியது என்பதை நாம் நம்பாமல் இருக்கிறோம். We don't believe in our inheritance. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதை நம்ம உணராமலே இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஏசப்பா உங்களை அதிகமா ஆசீர்வதித்திருக்கிறார். You have the ரெகோபோத். உங்களுக்கு ரெகோபத்தின் ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இப்படிதான் யோசுவா காலத்துல ஒரு சூழ்நிலை உண்டானது. மோசேக்கு அப்படிதான் தேவன் சொன்னார், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நான் கொடுப்பேன்னு சொல்லி. ஆனா அவங்களால அதை சுதந்திரிக்க முடியல. யோசுவா காலத்துல அப்படிதான் ஒரு காரியம் நடந்தது. கானான் தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி. ஏன்னு சொன்னா இந்த ஜெயம் யோசுவா காலத்துல ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னதாகவே ஆரம்பித்து விட்டது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையை, யோசுவாக்கு தேவன் சொன்னார், உன் கால் மிதிக்க எல்லா தேசத்தையும் அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆனா என்ன நடந்தது தெரியுமா? யோசுவா கொஞ்சம் உஷாரா அவர் என்ன பண்ணாரு? மோசே பண்ண மாதிரியே பண்ணிடக்கூடாது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தார். Joshua took the credit on the word of God. அது மேல நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தான். இந்த தேசம் எங்களுக்கு சொந்தமாக வேண்டும், கர்த்தருக்கு வாக்கு தந்தப்பட்ட அந்த தேசம் எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அதை அவர் அதிகமாய் வாஞ்சித்தார். அவர்கள் அதை போலவே அதை பெற்றுக்கொள்ள செய்தார்கள். இன்னைக்கு நீங்க எப்படி உங்க ஆசீர்வாதத்தை, உங்க சுதந்திரத்தை, உங்க விடுதலை எதை வைத்து நீங்கள் கணக்கெடுகிறீர்கள்? ஒருவேளை உங்களுடைய பலத்தை வைத்து நீங்க ஆசீர்வாதத்தை கணக்கிடுகிறீர்களா? அப்படி செய்யக்கூடாது. நம்ம பலத்தை வைத்து நம்ம ஆசீர்வாதத்தை கணக்குப்படக்கூடாது. தேவனுடைய பலத்தை வைத்து நம்முடைய ஆசீர்வாதத்தை கணக்கிட வேண்டும். உங்க பேங்க் பேலன்ஸை பார்த்து நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்களா, குறைவா இருக்கிறீங்களான்னு கணக்குப்படாதீங்க. அந்த ஐஸ்வர்யத்தின் தேவனுடைய ஐஸ்வர்யம் எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குதுல்ல, அதை வைத்து கணக்கு போடுங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்களா, இல்ல ஆசீர்வாதம் வந்து கொண்டிருக்கிறதா? அவைகளெல்லாம் உங்களுடையது என்று சொல்லுங்கள். அவைகளெல்லாம் உங்களை தேடி வருகிறதா இருக்கிறது. உங்க குறைவை பார்த்து நீங்க எப்பவுமே மனசுடைந்து போகாதிருங்கள். காரணம், உங்க குறைவை பார்த்து நீங்க கணக்கு போடக்கூடாது. சர்வ வல்லமை உள்ள அந்த தேவனுடைய நிறைவை பார்த்து கணக்கு போடுங்கள். எஸ், எவ்ரிதிங், அவருக்கு எல்லாம் இருக்கிறது. உங்க வியாதி பார்த்து எப்பவுமே நான் வியாதியா இருக்கிறேனே, எனக்கு சுகம் கிடைக்குமா என்று சொல்லாதீங்க. உங்க வியாதியை விட்டுட்டு அளவில்லாதபடி சுகம் இருக்கிறது, அந்த சுகத்தை பார்த்து கணக்கு போடுங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்மால முடியாது, ஆனா தேவனால எல்லாம் கூடும். நான் கோபப்பட்டுட்டே இருக்கிறேன், எரிச்சல் ஆயிட்டே இருக்கிறேன், என்னால முடியல என்று சொல்றீங்களா? உண்மைதான், நம்மால முடியாது. ஆனால் அவைகள் எல்லாம் சிலுவையிலே ஆணி அடித்து வெட்டி சிறந்திருக்கிறாரே, அவரால முடியும். ஏசப்பாவால முடியும். உங்களை ஆசீர்வதிக்க முடியும், உங்களை விடுவிக்க முடியும், உன் கண்ணீரை துடைக்க முடியும், உன்னை பலப்படுத்த முடியும், உன்னை சுகமாக்க அவரால முடியும். நம்மளால முடியாது. நம்ம
நிலைமையிலே நம்ம கணக்கு போடுகிறோம். We are more limited, but God is much more unlimited. அவருக்கு அளவில்லாத சுதந்திரம், ஆசீர்வாதம், மகிமை, கனம் எல்லாமே இருக்கிறது. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். உங்க சூழ்நிலை மாறும், உங்களுடைய வாழ்க்கை மாறும், உங்களுடைய நெருக்கடியான கட்டங்கள் மாறும், நாட்கள் மாறும். நீங்க கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தின நாட்களுக்கும் நேரத்துக்கும் பதிலாய் தேவன் ஆசீர்வாதமான நாட்களை, நேரங்களை கர்த்தர் உங்களுக்கு கூட்டி கொடுக்க விரும்புகிறார். அதனால அந்த நம்பிக்கையோடு இருப்போம். அந்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. உங்க வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய வார்த்தை உண்மை என்பதை நிரூபிப்பார். உபாகமம் 32:4 இப்பவிதமாய் சொல்லுகிறது, அவர் கன்மலை, அவர் கிரிகை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியம் உள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். இதுதான் அவர் கேரக்டர். அப்படி வார்த்தை மாறிடுமா? வார்த்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிற வார்த்தை நடக்காத போகுமா? கண்டிப்பா ஏசப்பா செய்வார். உங்க சூழ்நிலையை பார்த்து நீங்க கணக்கு போடாதீங்க. வார்த்தை, அந்த தேவனுடைய வார்த்தை எல்லா சூழ்நிலைகளும் தகர்த்தெறியத்தக்கதா இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு அவ்விதமாய் செய்வார். நீதிமொழிகள் 30:5 வாசிக்கிற பொழுது, தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். யோசுவா அப்படிதான் தேவனை அண்டிக் கொண்டான், வார்த்தையை அண்டிக் கொண்டான். அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்க முடிந்தது. இன்றைக்கு தேவனை நீங்க அண்டிக் கொள்ளுங்க. வேற எந்த காரியத்தை பார்த்தும் உங்க லைஃபை நீங்க மெஷர் பண்ணாதீங்க. தேவனுடைய look unto God's ability. Hallelujah. Don't look at your weakness. உங்களுடைய பலவீனங்களை பார்க்காதீங்க, உங்களுடைய குறைவுகளை பார்க்காதீங்கள். இந்த வசனம் புடமிட்டப்பட்ட அந்த தேவனை பாருங்கள். உண்மை என்று நிரூபிக்கத்தக்க நியாயம் உள்ள அந்த தேவனை பாருங்கள். அவர்கிட்ட அநீதியே கிடையாதுங்க. அவர் உத்தமமானவர். அவரை நோக்கி பாருங்கள். உங்களுக்கு நன்மை செய்வார், உங்களுக்கு இரக்கம் செய்வார். நம்மால முடியாது, இவ்வளவு நாள் முடியல இல்ல, தேவனுடைய வார்த்தை மேல நம்பிக்கை வைத்து பாருங்கள். God can do all things for you. தேவன் உங்களுக்காய் எல்லாவற்றையும் செய்வார். எல்லாமே அவரால் முடியும். நமக்கு தான் கஷ்டம், அவருக்கு கஷ்டமே இல்லை. அந்த பெயர், இந்த இயேசு நாமம், இந்த திரியேக தேவனுடைய நாமம் மகா பெரியதா இருக்கிறது. கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் பிதாவே, உண்மை உள்ளவரே, உத்தமமானவரே, நியாயக்கேடு இல்லாத தேவனே, நியாயம் செய்கிறவரே, வார்த்தை உண்மை என்று நிரூபிக்கிறவரே, மக ஸ்தோத்திரப்பா. நாங்கள் எங்கள் சொந்த முயற்சியிலே யோசிப்பதும் காரியங்களை பார்ப்பதுமாய் இருக்கிறோம். நீர் எங்களுக்கு தயவு பண்ணி நாங்கள் உம்முடைய மகிமையும் வல்லமையும் அதிகாரத்தையும் காண நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் சந்தித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் வழியாய் நீர் இவர்களை சுலபமாய், ஆச்சரியமாய் வெளியில கொண்டு வருகிறதுக்காய் ஸ்தோத்திர ராஜா. இந்த பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தையின் வல்லமையையும் உடைய அந்த வார்த்தையை நீ நிரூபிக்க போதுமானவராய் இருக்கிறீர். இப்படி வாழ்க்கையில் அந்த வார்த்தையின்படியே இவர்களுக்கு செய்ய போகிற ஆச்சரியமான, அதிசயமான காரியங்களுக்காய் நன்றி ராஜா. சோர்ந்து போய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பலனும் ஜீவனும் நம்பிக்கையும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த காலையில பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.